பாருங்கம்மா, முருங்கை இலையும் கருவேப்பிலையும் உருவி காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி நான் சூப்பாக செஞ்சு சாப்பிட்லான்னு காமிக்கிறேன் வாங்க. பாருங்கம்மா, அடுப்பை பற்ற வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கட்டும், தண்ணி நல்லா சுடட்டும். இந்த கருவேப்பிலையும் முருங்கை இலையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, இதிலேருந்து கொஞ்சம் பவுட்ரு ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்க. இதில் போட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்கம்மா, நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளர் தண்ணின்றதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளர் கொஞ்சம் கூடயே ஊற்றுக்கோங்க, ஏன்னா கொதிச்சு கொஞ்சம் வத்துமா. கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குட்டி செம்பில் ஒரு சொம்பு ஊற்றினேன். அது ஒரு டம்ளர் அளவு தான் இருக்கும், ஒரு பெரிய டம்ளர் அளவு தான் இருக்கும். அதனால் நீங்கள் டம்ளர் அளவு ஊற்றுனீங்கன்னா டம்ளர் ஒரு டம்ளரும் கூட கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிச்சு நல்லா வத்திடுச்சு. ஆஃப் பண்ணிக்கிடுவோம். பாருங்க, இதை நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டிக்குவோம். வடிகட்டியாச்சு. கரெக்டாக ஒரு டம்ளர் வந்துருச்சு பாருங்கள். இதில் இன்னொரு டம்ளரில் இது கொஞ்சம் ஆறட்டும், சூடு ஆறட்டும். இது கூட நம்ம ஹனி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹனி 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த டம்ளரில் ஹனி ஊற்றி வச்சுருக்கோம் 2 ஸ்பூனு. நான் ஊற்றுறேன். இதில் 2 ஸ்பூன் தான் இருக்கும். ரெண்டு ஸ்பூன் ஹனி இதில் ஊற்றி வச்சுருக்கோம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாதி சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ரெண்டையும் நல்லா ஆற்றி இதை ரெண்டையும் இப்படி நல்லா ஆற்றிடணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஆற்றிக்குவோம். பாருங்கம்மா, நல்லா ஆறிடுச்சு. இதை ஹனி கலந்து ஊற்றி வச்சுருக்கோம் அந்த டம்ளரில் நல்லா ஆற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த டம்ளரை அப்படியே குடிங்க. இதில் நிறையா சத்துக்கள் அடங்கி இருக்குமா. இது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், முடி உதிர்தலை குறைக்கும், எலும்பு எல்லாம் வலு இல்லாமல் இருந்ததுன்னா எலும்பை வலுவாக்கும். இப்படி ஏகப்பட்ட இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் அடங்கி இருக்குமா. இதை சுருக்கமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 300 நோய்களை விரட்டும் சூப்புன்னு கூட இதை சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த விலை மலிவாக கம்மியாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இது உங்கள் உடம்புக்கு நல்லது. விலை மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது இதை ஏன் நம்ம விடணும். இதை வாரத்தில் ஒரு 2 தடவையாவது நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.